வாங்க வாங்க. அம்மா, விருந்தாளிகளை பத்திரமா கொண்டு சேர்த்துட்டேன். சார், இவங்க தான் எங்க அம்மா. பேரு ருக்மணி. எங்க அப்பாவுக்கு 2வது சம்சாரம். என்ன வேணும்? 2வது சம்சாரமா? தப்பா எடுத்துக்காதீங்க சார். எங்க அப்பாவுக்கு வீணா தான் முதல் சம்சாரம், அடுத்ததான் இவங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். அடே, விளையாடுறதுக்கு உனக்கு நேரமே இல்லையா? அவன் கிடக்குற விளையாட்டு பிள்ளை, சும்மா இருடா. இத பாருங்க, இவர் உங்களை பத்தி பேசாத நாளே கிடையாது. எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நல்லவங்களை தான் கடவுள் சோதிக்கிறாரு. இத உங்க விடா நினைச்சு இங்கேயே தங்குங்க. உள்ள வாங்க. வாமா, வா. நிம்மதிவதனமும் நீ விழியும் கண்டு ரம்பா. ஐயோ, பூட்டருக்கு புளிய காணாமே. அடியே அடியே அடியே. ஏங்க இப்படி கத்துறீங்க? கட்ட வச்சிட்டியே, பூட்ட இருந்த புளிய காணாமே. சாவிதான் உங்ககிட்ட இருக்குல்ல. சாவி என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? புளிய காணாமடி. எவனாவது கம்பிய போட்டு நம்பிட்டானே. ஏங்க இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க? வெயில்ல புளி கரைஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிற? ஆமாங்கிற. இல்ல, இருந்தாலும் ஒரு சந்தேகம். கூப்பிட்டது உங்களதாங்க. கூப்பிட்ட குரலுக்கு பதில் கூட சொல்லாம அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனை. ஒரு வாரமா பள்ளிக்கூடத்து கூட போகலையா? ஹெட்மாஸ்டர் சொன்னாரு. ஏங்க அப்படியே வேலைக்கு குளிக்காம சாப்பிடாம இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதா ஆயா சொன்ன. ஏன் தர அப்படி? இதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லட்டுமா? அந்த ஓடுகாலி பெத்த கழுதையை நினைச்சுக்கிட்டு சரிதானே? அதான் உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்க, அப்புறையா என்ன கேக்குறீங்க? ஆனா ஒண்ணு, தேவகி கழுதையும் இல்ல, அவ அம்மா ஓடுகாலியும் இல்ல. சரி சரி, தேவகி ஒரு பத்திரமாத்து தங்கம், அவங்க அம்மா ஒரு பத்தினி தெய்வம். எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அதான் ஏன்னு கேக்குறேன். நம்ம அந்தஸ்துக்கு அவங்க ஏத்தவங்க இல்ல. அதான். எதை அந்தஸ்து நீங்க நினைக்கிறீங்க? காசு பணத்தையா? அதுவா இருந்தா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவகியை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன்ப்பா. இல்ல நல்ல பண்புகள் தான் அந்தஸ்து நீங்க நினைச்சா நாம ரொம்ப கீழே இருக்கோம்ப்பா. நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க அவங்க தான் யோசிக்கணும். இதே வார்த்தையை என்னாலே திருப்பி சொல்ல முடியும். நல்லா பேச கத்துக்கிட்டா. அந்த சுந்தரவாதி பாடம் கத்து கொடுத்தானே இல்லையோ, நல்லா பேச கத்து கொடுத்து. அவர் பேரை சொல்ல கூட உங்களுக்கு அருகதை கிடையாது. அனாவசியமா அவரையா இருக்கிறீங்க. எப்படா பேசாம இருக்க முடியும்? மாமாவனை செஞ்சவனே வந்தாரு. நிறுத்துங்க. நானும் தேவகியும் காதலிச்சத கடைசி வரைக்கும் எழுத்தவரே அவர் தான். அபாண்டமா ஏன் அவர் மேல பழைய போடுறீங்க? ஓஹோ, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுன்னு சொல்லி கொடுத்தானா? ஏய், அவனுக்கு தேசிய விருது கொடுத்தாங்களே, எதுக்கு தெரியுமா? படிப்பு சொல்லி கொடுத்ததுக்கு இல்ல, நடிப்பு சொல்லி கொடுத்ததுக்கு. கெட்டதே நினைச்சு கெட்டதே பேசி கெட்டதே செய்யற ஜாதி நீங்க. உங்களை திருத்தவே முடியாது. முடிவா சொல்றேன், தேவகி இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. ஏய், நான் செத்தாலும் சரி அவ இந்த வீட்டு மருமகளா வர முடியாது. அவளை நினைச்சு நீ பட்னி கடந்து சாவுடா. இந்த புளியில 5-6 நாளைக்கு சாம்பாரே வைக்கலாம். சந்தேகத்தை கொண்டு போய் வைக்கிறீங்களே. சந்தேகம் தான். அன்னைக்கு கொஞ்சம் புளி வச்சேன், வெயில்ல உருகி இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு இவ்வளவு வச்சிருக்கேன், எப்படி உருகுதுன்னு பாக்கலாம். உள்ளபடி பரவாயில்லையே, ஒரு மாசத்துக்கு புளிக்குழம்பா வைக்கலாம். டிரைவர், வண்டி நிறுத்துற. வண்டி எடு.
தர்மலிங்கம் ஒழிக தர்மலிங்கம் ஒழிக தர்மலிங்கம் ஒழிக தர்மலிங்கம் ஒழிக தர்மலிங்கம் ஒழிக தர்மலிங்கம் ஒழிக தர்மலிங்கம் உங்க அப்பனுக்கும் பெப்ப ஆமாண்டோ உங்க அப்பனுக்கும் பெப்ப ரொம்ப சின்ன ஜோடிடோய் பேசின பண்ண போட்ட பண்டோய் மூச்சு பேச்சு அடுக்க நடச்சா மூச்சு பேச்சு அடுக்க நடச்சா உங்க அப்பனுக்கும் பெப்ப ஆமாண்டோய் உங்க அப்பனுக்கும் பெப்ப ரொம்ப சின்ன ஜோடிடோய் ஜோடிடோய். தர்மலிங்கத்துக்கு எச்சரிக்கை. வெரி குட். ஊரு பூராவும் போஸ்டர் ஒட்டி இருக்கிற, போதாததுக்கு வீட்டுக்குள்ளேயும் ஒட்டி இருக்கிற. ஏய், இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்து என் மனசு மாறிடும் நீ நினைக்கிறியா? அப்படி நினைச்சா நீ ஒரு முட்டாள். தேவகியை நான் மறக்கலங்கிறத ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டாமா? அதுக்காகத்தான் இதெல்லாம். ஓஹோ, மறியல் உண்ணாவிரதம் சத்தியாகிரகங்கிற மாதிரி போஸ்டர் போராட்டம் நடத்துறியா? ஆமா, இத்தனை நாளும் அவ பாட்டை கேட்டுதான் நீங்க கண்முழிச்சீங்க. இன்னுமே கண்முழிச்சாலே அவ மூஞ்சில தான் முழிக்க போறீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க பெட்ரூம்லயும் பேர் ஒட்டி இருக்கேன், உங்க பாத்ரூம்லயும் ஒட்டி இருக்கேன். உங்க அப்பனுக்கும் பெப்ப ஆமாண்டோய் உங்க அப்பனுக்கும் பெப்ப ரொம்ப சின்ன ஜோடிடோய் பேசின பண்ண போட்ட பண்டோய் மூச்சும் பேச்சும். போஸ்டர் எல்லாம் கிழிக்கிறதுனால தேவகியை நான் மறந்துடுவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு முட்டாள். என்னாச்சு? ஏன் அழற? இல்லையே, ஒண்ணு இல்லையே. போய் சொல்லாத. ஒண்ணு இல்லைன்னா ஏன் உன் கண்ணுல தண்ணி வருது? உங்க அப்பா சகானா ராகத்தை ரொம்ப அற்புதமா வாசிக்கிட்டு இருந்தாரு. அதை நான் மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தேன். நினைச்சேன். ஏன்பா உங்களுக்கு வாசிக்க வேற ராகமே கிடைக்கலையா? அதுதான் சோகமான ராகமாச்சே. சந்தோஷமா இருக்கவங்களையும் அட வச்சிருமே. சரிதா நிறுத்துறா. அந்த காலத்துல நாதஸ்வரம் தான் ராஜரத்ன புள்ள தோடி ராகத்தை மணிக்கணக்கா ஆலாபனை பண்ணுவார். ஜனங்களும் மணிக்கணக்கா கேட்பாங்க. அதே மாதிரி உங்க அப்பா சகான ராகத்தை வாசிக்க ஆரம்பிச்சா அவங்க செய்யற வேலையை விட்டுட்டு நின்னு ரசிப்பாங்க. தெரியுமில்ல? தெரியுமா? அதுக்காக இந்த ராகத்தை வாசிக்க நேரங்காலமே கிடையாதா? ஏற்கனவே அந்த பொண்ணு நொந்து போய் ஆறுதலுக்காக இங்க வந்திருக்கா. இருக்கிற துக்கத்தை அதிகப்படுத்துற மாதிரி இப்போ போய் இதை வாசிக்கலாமா? எல்லா ராகங்களுமே மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ராகங்கள் தாண்டா. அட போங்கப்பா, நீங்க வேற. தேவகி, புறப்படு புறப்படு புறப்படு. எங்கடா கூப்பிடுறவள? நாங்க 2 பேரும் கார்ல ஜாலியா ரவுண்ட் அடிச்சு வர போறோம். வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறத விட அவ வெளியே வந்தா மனசுக்கு உற்சாகமா இருக்கும். அதுக்குதான். அதுவும் சரிதான். தேவகி, போயிட்டு வாமா. நான் போகலமா. இப்ப நீயா வரியா இல்ல குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கார்ல போடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். வரியா? ஓகே ரைட்.